மத்திய அரசு இந்தியா முழுமைக்கும் அது மட்டுமே மத்திய அரசு. மக்களால் தேர்ந்தெடுக்கும் பிரதமர்தான் ஒட்டுமொத்த மக்களையும் ஆட்சி செய்கிறார். அவர் பிரதமர் ஆவதற்கு முன்பால் அவருடைய எந்த ஒரு நடவடிக்கையும் பேசுபொருளாக மாறாது. அவரை ஒரு கட்சி தலைவராகத்தான் பார்க்க முடிந்தது. ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்று அவர் எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையும் பேசுபொருளாகத்தான் இருக்கும். அப்படித்தான் தற்போது இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாட்டின் வளர்ச்சிக்காக என அவர் எடுக்கும் ஒவ்வொரு செயல்முறையும் மக்களின் வளர்ச்சிக்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காக இருக்க வேண்டுமே தவிர மக்களின் தலையில் சுமையை சுமத்தும்படி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட்டை தான் மத்திய அரசு தாக்கல் செய்துள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். கொரோனா பாதிப்பால் நாட்டின் பொருளாதாரம், வேலைவாய்ப்பு கடுமையான நெருக்கடியை சந்திக்கும் நிலையில் வரும் 2021 மற்றும் 2022 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தாக்கல் செய்யும் 9வது பட்ஜெட் இது. பட்ஜெட் தாக்கலுக்கான சம்பிரதாய நடவடிக்கைகள் காலை 10 மணிக்கு தொடங்கின. ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்திடம் அனுமதி பெற்ற பிறகு மத்திய அமைச்சரவை ஒப்புதலுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சரியாக காலை 11 மணிக்கு மக்களவையில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்தார். இந்திய வரலாற்றில் முதல் முறையாக காகிதமில்லா பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதற்காக வழக்கமான காகித கோப்பு இல்லாமல் டிஜிட்டல் முறையில் டேப்லெட்டுடன் பட்ஜெட் உரையை நிர்மலா சீதாராமன் வாசிக்க தொடங்கினார். இந்த பட்ஜெட்டில் சம்பளதாரர்களுக்கான வருமான வரி உச்ச வரம்பு ரூபாய் 2.5 லட்சத்தில் இருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வருமான வரி உச்ச வரம்பில் எந்த மாற்றமும் இல்லை என அறிவிக்கப்பட்டது. நடுத்தர மக்கள் மத்தியில் பெருத்த ஏமாற்றத்தை தந்துள்ளது. சுகாதாரத்துறை மற்றும் உட்கட்டமைப்பு பணிகளுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. எல்லையில் பதற்றமான சூழல் நிலவும் நிலையிலும் பாதுகாப்பு துறைக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கப்படவில்லை. அது மட்டுமின்றி LIC, பாரத் பெட்ரோலியம் பங்குகள் விற்பனை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடுமையாக எதிர்க்கப்படும் சென்னை சேலம் 8 வழிச்சாலை இந்த ஆண்டில் தொடங்கப்படும் என்ற அறிவிப்பும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது. காரணம், LIC, பாரத் பெட்ரோலியம் போன்ற பொது நிறுவனங்கள் 2022 ஆண்டுக்குள் அதன் பங்குகள் விற்கப்படும் என கூறியுள்ளனர். அரசினால் சமாளிக்க முடியாமல் கைமீறி போன துறைகளை தனியாரிடம் ஒப்படைப்பதுதான் சிறந்த நிர்வாகமா? அப்போது அதில் வேலை செய்யும் ஊழியர்கள் நிலை என்னவாகும்? அவர்களின் எதிர்ப்புகளை மீறி இந்த முடிவை மத்திய அரசு எடுத்துள்ளதா என்ற பல கேள்விகள் எழுந்துள்ளது. இந்திய அளவில் பொருளாதாரத்தை பெருமளவில் ஈட்டித்தரும் LIC உள்ளிட்ட காப்பீட்டு நிறுவனங்களின் பங்குகளை தனியாருக்கு விற்பனை செய்வதன் மூலம் மக்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக காப்பீட்டுத்துறை அதிகாரிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். அதாவது காப்பீட்டுத் துறையில் தற்போது ஒரு பாலிசிதாரருக்கு நீண்ட ஆண்டுகள் பாலிசி போடப்படுகின்றது. இதன் மூலம் ஒருவரின் இக்கட்டான சூழ்நிலையில் காப்பீட்டுத் தொகை கை கொடுக்கும். இனி இந்த நடைமுறையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர். மின் விநியோகம் மற்றும் மின் சேவைகளை தனியாரிடம் அளிக்க உள்ளது. மின்துறையில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள ரூபாய் 3.05 லட்சம் கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மின்சாரத்துறையில் மக்களுக்கு சேவை செய்யும் நிறுவனங்கள் அரசு மற்றும் தனியார் என இருக்கும்போது அவைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய போட்டியால் துறையில் மேலும் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு தேவையான மின் விநியோக நிறுவனங்களை தாங்களே தேர்வு செய்து கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. பொதுத்துறை நிறுவனங்களில் அரசின் பங்குகள் விற்பனை மூலம் 1.75 லட்சம் கோடி நிதி திரட்ட இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தாலும் இது அன்றாட மக்களின் வாழ்வாதாரத்தில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை. மின்துறையும் மெல்ல தனியார் வசமாக்கப்படுகிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு விருப்பமான நிறுவனங்களிடம் இருந்து மின்சாரத்தை பெற்றுக் கொள்ளலாம். இதற்காக நிறுவனங்களுக்கு லைசன்ஸ் தரும் பணிகளும் விரைவில் துவங்க உள்ளதாகவும் தெரிகின்றது. இதன் மூலம் மின் கட்டணத்தை தனியாரை நிர்ணயிக்கும் சூழல் உருவாகும். இதனால் பெட்ரோல், டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்களே மாற்றி அமைக்கலாம் என்று கூறியிருப்பது போல இதுவும் பிற்காலத்தில் மின்சார பயன்பாட்டின் விலையை தனியார் நிறுவனங்கள் நிர்ணயித்தால் மின் கட்டணம் அதிகரிக்கும் வாய்ப்பும் உள்ளது. மேலும் வருமான வரி உச்ச வரம்பில் மாற்றமில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. மின் விநியோகத்தில் ஏகாதிபத்தியம் நிலவுகின்றது. இந்த துறை தற்போது அரசின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளன. இவற்றிடமே மக்கள் மின் இணைப்பு பெறுகின்றனர். எதிர்காலத்தில் தாங்கள் விரும்பும் நிறுவனங்களிடம், அதாவது தனியார் நிறுவனங்களிடம் அவர்கள் மின் இணைப்பு பெறுவதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ரயில்வே, போக்குவரத்து, இன்சூரன்ஸ், BSNL போன்றவை தனியார் மயமாக்கப்பட்டு வரும் நிலையில்
அடுத்ததாக மின்சாரத்துறையிலும் இந்த புதிய நடைமுறை புகுத்தப்பட உள்ளது. மின் உற்பத்தி செய்யும் விநியோக நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை டிசம்பர் 2020 நிலவரப்படி ரூபாய் 1.35 லட்சம் கோடியாக உள்ளது. 1.41 லட்சம் சர்க்கியூட் கிலோமீட்டர் தூரத்துக்கான மின்சார பரிமாற்றத்திற்கான வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 6 ஆண்டுகளில் 139 ஜிகாவாட்ஸ் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு 2.8 கோடி வீடுகளுக்கு மின் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட்டில் ரயில்வே துறைக்கு 2021 மற்றும் 2022 ஆண்டுக்கான ரூபாய் 1.10 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழகத்துக்கு மற்ற மாநிலங்களை விட சிறிது அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. மொத்த நிதி ஒதுக்கீட்டில் ரூபாய் 1.07 லட்சம் கோடி மூலதன முதலீடாக இருக்கும். சுற்றுலா தலங்களை இணைக்கும் ரயில்வழி தடங்களில் பயணிகள் இயற்கை அழகை பார்த்து ரசிக்கும் வகையில் கண்ணாடி கூரை, சுழலும் இருக்கைகள், வைஃபை, இணைய சேவை என அதிநவீன வசதிகளுடன் கூடிய பெட்டிகள் இணைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தற்போதுள்ள அகல ரயில் பாதை வழித்தடங்கள் அனைத்தும் 2023 ஆண்டு இறுதிக்குள் 100% மின்மயமாக்கம் செய்யப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. ரயில்வே துறையில் மேக் இன் இந்தியா கொள்கையை ஊக்குவிக்கும் வகையிலும் உற்பத்தி செலவுகளை கட்டுப்படுத்தவும் குறைக்கவும் உள்நாட்டு தயாரிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அனைத்து மாநிலங்களிலும் பல்வேறு புதிய ரயில் பாதைகள் அமைப்பது மற்றும் சரக்கு போக்குவரத்துக்காக பிரத்யேகமான சிறப்பு வழித்தடங்களை கட்டமைப்பது போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படும். பட்ஜெட்டில் மொபைல் போன்கள், சார்ஜர்கள் மற்றும் செல்போன் உதிரி பாகங்களுக்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு முன்மொழிந்து உள்ளது. ஒரு சில செல்போன் பாகங்களுக்கு வரி இல்லை என்ற விகிதத்தில் இருந்து 2.5% வரை வரி விதிப்பதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. 2021 ஆண்டு அக்டோபர் 1 தேதிக்குள் புதிய சுங்கவரி கட்டமைப்பை அமல்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பேட்டரி சார்ஜர்களுக்கு 15 20% வரி, செல்போன்களுக்கு 22.5% வரி, டிஸ்பிளே பேனல்கள், சர்க்கியூட் போர்டுகள், மெக்கானிக்ஸ் உள்ளிட்டவற்றிற்கும் வரி விதிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. தற்போது பல்வேறு பொருட்களுக்கு 400க்கும் மேற்பட்ட வகைகளில் சுங்கவரி விலக்கு அளிக்கப்பட்டு வருகின்றது. வருவாயை பெருக்க திட்டமிட்டுள்ள மத்திய அரசு இந்த 400 பழைய சுங்கவரி விலக்குகளை மறு ஆய்வு செய்யப் போவதாக பட்ஜெட்டில் அறிவித்துள்ளது. கல்வித்துறைக்கு கடந்த நிதியாண்டை காட்டிலும் குறைவான நிதியே இம்முறை ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் ரூபாய் 59,845 கோடி ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது 54,873.66 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. கல்வி நிதி ஒதுக்கீட்டில் இருந்து மத்திய அரசு நடத்தும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளுக்கு கடந்த ஆண்டு ரூபாய் 5,516 கோடி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு ரூபாய் 6,800 கோடி தரப்படுகின்றது. இதேபோல மத்திய அரசின் நவோதயா வித்யாலயா பள்ளிகளுக்கு ரூபாய் 3,800 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் ரூபாய் 500 கோடி கூடுதலாகும். பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்திற்கு ரூபாய் 500 கோடி அதிகமாக ரூபாய் 11,500 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்துவதை சுட்டிக்காட்டிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதன் மூலம் 15,000 பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். நாடு முழுவதும் புதிதாக 100 சைனிக் பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியிருக்கிறார். பாதுகாப்புத்துறையின் கீழ் நடத்தப்படும் சைனிக் பள்ளிகள் தற்போது நாட்டில் 30 மட்டுமே உள்ளது. எல்லையில் சீன ராணுவம் அத்துமீறி கொண்டிருக்கும் நிலையில் ராணுவத்தை வலுப்படுத்த புதிய நவீன ஆயுதங்கள் வாங்குதல் அத்தியாவசியமாகி உள்ளது. இதனால் இந்த முறை பாதுகாப்புத்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மத்திய அரசு பெரிய அளவில் கண்டுகொள்ளவில்லை. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் உரையில் பாதுகாப்புத்துறைக்கான ஒதுக்கீடு குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. 2021 மற்றும் 2022க்கான பட்ஜெட்டில் பாதுகாப்புத்துறைக்கு ரூபாய் 4.78 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ரூபாய் 4.71 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டிருந்தது. இது கடந்த ஆண்டை விட 7,000 கோடி அதிகம். நவீன ஆயுதங்கள், விமானங்கள், போர்க்கப்பல்கள் மற்றும் பிற தளவாடங்களை வாங்க ரூபாய் 1.36 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ரூபாய் 1.14 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது வெறும் 18% மட்டுமே அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான ஓய்வூதியத்திற்காக ரூபாய் 1.15 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது ஒரே பதவி, ஒரே பென்ஷன் திட்டத்தின் கோரிக்கையை நிறைவேற்றும் அளவுக்கு இருக்காதா என முன்னாள் ராணுவ அதிகாரிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். வீரர்களுக்கான சம்பளம், பராமரிப்பு உள்ளிட்ட செலவுகளுக்காக ரூபாய் 2.2 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது.
எல்லையில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் பாதுகாப்பை வலுப்படுத்த ரஃபேல் போன்ற நவீன போர் விமானங்கள் S-400 ஏவுகணைகள், உயரமான மலைகளில் வீரர்களுக்கு தேவையான பிரத்யேக உடைகள், சிறிய நவீன ரக ஆயுதங்கள் போன்றவற்றை வாங்க வேண்டிய நிலையில் ராணுவத்திற்கு போதிய அளவில் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும் நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். எப்போதுமே பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு சாதகமான விஷயங்கள் இருக்காது. இந்த முறை சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மாநிலங்களில் சில திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். அதாவது தமிழகத்தில் 3500 கிலோமீட்டர் நீளமுள்ள தேசிய நெடுஞ்சாலை பணிகளுக்காக 1.03 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை திட்டமும் சேர்க்கப்பட்டுள்ளது. கேரளாவுக்கு 65,000 கோடி, மேற்கு வங்க மாநிலத்துக்கு 25,000 கோடி, அஸ்ஸாம் மாநிலத்துக்கு 34,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அதிக பயன்பாட்டில் உள்ள மொபைல் போன் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கும் வரி உயர்வு செய்யப்பட்டுள்ளது. மொத்தத்தில் இது சாமானியர்களுக்கான பட்ஜெட் அல்ல, வழக்கம் போல மோடி அரசின் கார்ப்பரேட் பட்ஜெட்டாக கருதப்படுகின்றது.